அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் பேசுகிறேன். நம்ம ஈரோட்லேயே மிகப்பெரிய, ஆசியாலேயே மிகப்பெரிய பைரவர் கோயில் அப்படின்னு சொன்னால் அது நம்ம விஜய் சாமி அவங்க கட்டின அற்புதமான பைரவர் கோயில். நம்ம விஜய் சுவாமிகள் அவர்கள், ஏன்னா அவர் இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம். அவருடைய அந்த தப வலிமை, அந்த கோயில் கட்டுறதுக்காக அவர் எடுத்துட்டு கொண்ட அந்த முயற்சி சாதாரண முயற்சி கிடையாது. ஒவ்வொரு டைம் அவர் பேசும்பொழுது சொல்லுவார், இது எப்படியாவது கட்டணும் சாமி, மக்களுக்காக பயனடையணும். அவர் கோயில் மட்டும் கட்டலை, நிறைய நல்ல விஷயங்களை, நிறைய உடம்பு நோயுற்றவர்களை குணமாக்கி அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படி நிறைய சத்காரியங்களை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனம் படைத்தவர். அவருடைய அருளும் அவருடைய ஆசீர்வாதமும் வரக்கூடிய ஆடி மாதம் அமாவாசை ராமேஸ்வரத்தில், அதாவது தர்ப்பணம் அப்படிங்கிறது நம்ம 3 கடன்களில் பிறக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா தெய்வ கடன், அடுத்தது தேவதா கடன், அடுத்தது பித்ரு கடன். மனிதன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறது இந்த 3 விஷயங்களில்: தெய்வ கடன், தேவதா கடன், அடுத்தது பார்த்தீங்கன்னா பித்ரு கடன். இந்த பித்ரு கடனுக்கு தான் நம்ம ராமேஸ்வரம், காசி, கயா, கோகர்நாத் இந்த மாதிரிலாம் நம்ம போகிற வழக்கங்கள். தெய்வ கடன் நம்ம குலதெய்வ வழிபாடு, வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக வழிபாடு, அதே சமயத்தில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு. அதே போன்று தேவதா வழிபாடு, நம்ம யாருக்கேனும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா உடனே நம்ம போய் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது, அன்னதானம் போன்ற நல்ல விஷயங்களை பண்ணுறது. இந்த மாதிரி பித்ரு கடன் இருந்ததுனாலே நிறைய தடங்கள், இந்த நிறைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா திருமண தடங்கள் ஏற்படுறது, நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த பித்ரு கடன் இருக்கும் பொழுது அவங்க முன்னேற முடியாமல் தடங்களாகிறது. ஸோ அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, தர்ப்பணங்கள்லேயே அமாவாசை அப்போ தர்ப்பணம் பண்ணோம், அதுலேயும் ரொம்ப விசேஷம் ஆடி அமாவாசை, தை அமாவாசை. இது ரொம்ப விசேஷம். இது ரொம்ப அயன இதுன்னு சொல்லுவாங்க, அயனத்தில் வரக்கூடிய அற்புதமான இந்த தர்ப்பணம், இந்த அயன தர்ப்பணம் ரொம்ப சிறப்பான இது. அதை விஜய் சுவாமிகள் எடுத்து பண்ணுறார் ராமேஸ்வரத்தில். மற்றும் அவர் வழிகாட்டக்கூடிய இந்த முறைகளை நீங்கள் அவங்களுடைய ஆலயத்தினுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணி கொண்டீங்கன்னா நிறைய உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும், அந்த இறைவன் பைரவருடைய அற்புதமான கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் பெரும் வழிகாட்டுதலாக இருக்கும். நன்றி, நமஸ்காரங்கள்.